எல்லாம் பீஷ்மர் தர்மம் சொல்லலைன்னா தர்மம் நிற்குமா? இது எல்லாத்தையும் நம்பித்தான் எத்தனையோ தான தர்மங்கள் நம்ம தேசத்துல பண்ணியிருக்காள் பெரியவாள்லாம். அந்த குடும்பங்கள்லாம் நன்னாத்தான் இருக்காள். தர்மம் பண்ற குடும்பத்தை பத்தி எங்க பார்த்தாலும் சொல்லத்தான் சொல்லுவாள். யதா விருட்சஸ்ய சம்புஷ்டிதஸ்ய தூராத் கந்தோ வாதி ஏவம் புண்ணியஸ்ய கர்மணோ தூராத் கந்தோ வாதி. ஒரு சமுத்திரக்கரையில ஒரு மரம் கிளம்பி அதுல ஒரு மல்லி கொடி படர்ந்து அது ஒரேடியா முட்டும் பூமா ஆயிடுது. ஆனா அந்த காத்து நெருக்கடிக்கும் বহু தூரம் இந்த வாசனை. அது மாதிரி நல்ல காரியம் பண்றவன் தானம் பண்ணின புண்ணியசாலியை பத்தி எங்க பார்த்தாலும் சொல்லுவாளா? தர்மம் பண்றவாளை பத்தி எங்கேயும் பேசுவாள். நெல்லையில இருந்து டாக்டர் வந்திருக்காள். அவ கேக்குறா, என்ன இன்னைக்கு சங்கரீர்வாளுடைய இதுவாமே இன்னைக்கு அக்ஷய பாத்திரம் கேட்கிறாள். உங்களுக்கு என்னமா தெரிஞ்சதுன்னு இல்ல தெரிஞ்சுட்டேங்கிறாள். இது நெல்லையில போய் 25 மைலுக்கு அந்த என்னமா அவளுக்கு தெரிஞ்சது? எனக்கு தெரியும். அவளுக்கு 25 மைலுக்கு அந்த இருக்கிறவாங்கன்னு வந்து காட்டதே நான் ஆச்சரியப்பட்டேன். புண்ணியத்தினுடைய பெருமை எப்படித்தானே. அவன் அவளுக்கு தெரியவானே இன்னைக்கு வாங்க பண்றாங்கிறது. அது புண்ணியம் அப்படி பரவி போயிடும். அதான் புண்ணியத்தினுடைய பெரிய பெருமை. நம்ம தேசத்திலே தர்மத்தினுடைய தத்துவத்தை கண்டுபிடிச்சது போல வேற ஒரு தேசம் பார்க்கல. அவள்லாம் நம்ம ஊர்ல வந்து தர்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், மந்திரத்தை ஜபிக்கணும், காயத்ரி ஜபிக்கணும், நம்ம ஆகணும்னு அவ நினைக்கிறா. நம்ம குழந்தையெல்லாம் அவன் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறான். பிராரப்தம் மாதிரி என்ன சொல்றதுன்னா அவள்லாம் நம்ம ஊர்ல வந்து சாந்தி அடையணும்னு நினைக்கிறாள். வாஸ்தவமான சாந்தி நம்ம மதத்துல வேற ஒண்ணுமே இல்லை. பகவானை பத்தி சித்த பேசினா சில பேர்கள் இப்ப கேட்கறையில ஏதாவது கவலை தோன்றுதோ, ஏதாவது விசாரம் இருக்கோ, விசாரப்படுறதா இருந்தா எத்தனை விசாரப்படப்படாது? ரொம்ப கவலைப்படலாம். இதுக்காக கவலைப்படப்படாது, எல்லாம் கவலைப்படலாம். நெல் விலை நாளைக்கு என்ன விற்கணும், என்ன பண்றதுன்னு கவலைப்பட ஆரம்பிச்சா. இனிமே நாளைக்கு நெல் விலை வைக்க போறத வாங்கி சாப்பிடறது கூட இல்லாம போடுவோம்னு இப்படி கவலைப்படலாம். கவலைக்கு இடம் இது கடமா இல்ல, கோட்டி கவலை வந்து கொண்டுக்கும். அது மேல சொல்ல போறாள் சௌனகரே. அதனால கவலை இங்க பாரத சாவித்திரி சொல்ல போறாள் மேல அக்ஷய பாத்திரத்துல. கவலைக்கு வந்து லட்சம் இடம் இருக்கு. அது பாதிக்காம பண்ணோம்னா பகவான் தான் பண்ணுவான். பகவானால அது முடியும், வேற ஒத்தராலையும் முடியவே முடியாது. வேர்வையை எது போக்கும்? காத்துத்தான் போக்கும். பசியை எது போக்கும்? அன்னம் தான் போக்கும். அப்படி சிலதான் போக்கும். தாபத்தை எது போக்கும்? சீதளமான தீர்த்தம் தான் போக்கும். அது மாதிரி உள்ள இருக்கிற அசாந்திய பகவான் தான் போக்குவார். பகவான் தான் மருந்ததுக்கு, வேற ஒண்ணும் மருந்தே இல்லை. அத்தானாம் தொகம் ஔஷதம் விட்டார் சுவாமி வாக்காளிய. நான் தான் மருந்துன்னு விட்டார். பகவானை தவிர அதுக்கு மருந்தே இல்லை மனசாந்திக்கு. இவன் ஏதாவது மருந்து நினைச்சு என்ன பண்ணா அது இன்னொரு கவலையை கொண்டு கொடுக்கும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதைத்தான் மனசுல தெரிஞ்சுக்கணும். நம்ம தத்துவம் அது.